யானை தந்தம் கடத்திய வழக்கில் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற கணவர் வீடு திரும்பவில்லை என கூறி தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனைவி புகார் அளித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த ஏமனூர் வனப்பகுதியில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி இறந்த ஆண் யானையை வனத்துறையினர் கண்டுபிடித்தனர். விசாரணையில் ஆண் யானையை கொன்று தந்தம் கடத்தியது தெரியவந்தது. இது தொடர்பாக வனத்துறையினர் கொங்காரப்பட்டி பகுதியைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்தனர். மேலும் அதே பகுதியைச் சேர்ந்த செந்தில், சக்தி ஆகியோரையும் விசாரணைக்காக அழைத்துச் சென்றுள்ளனர். ஆனால் விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்டவர்கள் பல நாட்களாகியும் வீடு திரும்பவில்லை எனவும் வனத்துறையினர் முன்னுக்கு பின் முரணாக பதில் அளிப்பதாகவும் குற்றம் சாட்டி செந்திலின் மனைவி சித்ரா தருமபுரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளார். இதுகுறித்து மாவட்ட வன அலுவலர் ராஜாங்கத்திடம் கேட்டபோது செந்தில் கைவிலங்குடன் வனத்துறை அதிகாரிகளை தாக்கிவிட்டு வனப்பகுதிக்குள் தப்பி ஓடிவிட்டதாக தெரிவித்துள்ளார். மேலும் தப்பி ஓடிய செந்தில் மற்றும் வழக்கில் தொடர்புடைய இடைத்தரகர்களை தனிப்படை அமைத்து தேடி வருவதாகவும் வன அலுவலர் தகவல் தெரிவித்துள்ளார். எப்படியோ ஒன்று எங்கள் வீட்டுக்காரனும் எங்கள் மாமனார் மச்சாண்டார் எல்லாத்தையும் கண்ணால் காட்ட சொல்லுங்க. என்னால் முடியல. என்ன பண்ணாங்களோ ஏது பண்ணாங்களோ தெரியாது. எனக்கு எந்த விஷயமும் தெரியாது. இது தான் நடந்துச்சு. நாங்கள் கூலிக்கு தான் போகிறோங்க வரங்க.